வெல்கம் டு சோடா அப்படி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இந்த வீக் கோட்டால இன்னும் பேலன்ஸ் இருக்க ஒரு 3 படங்கள்ப்பா. ஸோ இதோட இந்த வார கோட்டா நிறைவடைந்தது. இன்னும் அடுத்த வாரத்துக்கு மிர்சாப்பூரோட சீசன் 3 வரப்போகுது. ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோவே நம்ம மிர்சாப்பூர் ஸ்பெஷலாகவே ஒன்று போட்டுடலாம். சரி, இந்த 3 படங்கள் என்னென்ன ஏதுன்ற மாதிரி பார்த்தலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்கப்பா. இதுல 3 படம் வந்து ஒன்னு தமிழ் படம், அதை நான் தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓடிடி வந்துருச்சுன்றதுனால சந்தான படம். ஸோ அது பார்க்கணும்னு வச்சிருந்தேன். அது இல்லாம கொரியன் படம், ஒரு ஹாலிவுட் படம்ப்பா. சரி, ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரியன் படம், இது தரமான படம், ஹவுஸ் ஆஃப் த டிசப்பியர்ட். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல அம்மா மேல ஹீரோயின் கேரக்டர் மேல மொத்த பழி வரும். குடும்பத்தையே நீங்க போட்டு தள்ளிட்டீங்க அப்படிங்கிற அந்த பழி வரும். பட் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என் பையன் காணாம போயிட்டான், அவனை கண்டுபிடிச்சா அவனுமேன்னு இவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி மொத்த கொலைப்பழியையும் ஏத்துக்கிற இந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க பையனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆக்சுவலா அந்த மர்மங்கள் என்ன அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படம். ஒண்ணுமே புரியலன்னா சிம்பிளா சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அடிப்பட்டு ஹீரோயின் கேரக்டர் விழுந்து கிடக்கும். எழுந்திருச்சு பார்த்தா அவங்க புருஷனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அவங்க கண்ணு எதிர்க்க பையனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஏய், என் பையன் என் கண்ணு முன்னாடி காணாம போயிட்டான், இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்தான், வேற யாரும் வந்து தூக்கிட்டு போல, ஆனா அவன் டக்குனு என் கண்ணு முன்னாடியே காணாம போயிட்டான். அப்ப என் பையனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்க, இவங்கதான் மொத்த குடும்பத்தையும் அவங்க புருஷனையும் போட்டு தள்ளிட்டாங்க, பையனையும் போட்டு தள்ளி அவன் பாடி கிடைக்க கூடாதுன்னு ஏதோ வேலை பார்த்தாங்க, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பிடிச்சு உள்ள தள்ளிடுது. இப்ப திரும்பியும் வெளியே வரவங்க என் பையனை நான் கண்டுபிடிச்சாகணுமே சொல்லி அதே வீட்டுக்கு வந்து என்னதாண்டா இந்த வீட்டுக்குள்ள மர்மம் இருக்கு, என்னதாண்டா இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, இதுல ஹாரர் எலமெண்ட்லாம் கிடையாதுப்பா. ஆனா அதுக்கேத்த மாதிரி இவங்க அந்த கடைசியில ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்தாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது டேய் செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சுன்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணி முடிச்ச விதம், எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்ல காமிச்ச விஷயத்தெல்லாம் வேற மாதிரி கனெக்ட் பண்ண விதம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த கடைசி 20 நிமிஷம் அந்த ட்விஸ்டுகள்ன்றதை விட லாஜிக்கா முடிச்ச விதமும் சூப்பராகவே இருந்துச்சு. டேய் இப்படி ஒரு கதையான்ற மாதிரி அதை வேற ஆங்கிள் கொண்டு போனது. வழக்கமான இந்த ஹாரர் எலமெண்ட், வழக்கமான இந்த ஹாரர் படம் பார்க்குற ஃபீல் இல்லாம இதை வேற மாதிரி முடிச்சதும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது சின்ன படம் தான், பட் ஒரு 1 ஹவருக்கு பேய் விஷயங்கள் காட்டுறதால ஒன்றும் பயமாலாம் இல்லையே. ஓ இதுதான் பயங்கரமா, ஒண்ணு சும்மா ஆன்னு கத்துற சவுண்ட் வச்சு நான் ஏன்டா பயப்படணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவனுங்க ஹாரர் ஏரியாவே நம்மளை கூட்டு போயிட்டு அப்படியே யூட்டர்ன் அடிச்சு வேற ஏரியா கொண்டு போய் முடிச்சது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுதுன்னு கடைசியில இப்ப கூட ஏன்டா இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி நமக்கு சில வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே கடைசி ஒரு 15 நிமிஷம் தான். சோ அது வரைக்குமே படா இதுக்கு மேல ஒன்னும் பார்க்க மாட்டேன்டா, சும்மா அந்த அம்மா ஒன்னா பயப்படுது, அந்த இடத்த பார்த்து ஏதோ இருக்குதுன்னு சொல்லுதே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லாம் ஆச்சு. ஆனா அவ்வளவு டென்ஷனாகி வெறுத்து போய் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். பட் அது எல்லாத்துக்கும் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் ஓகே ஜஸ்டிஃபைங்கா முடிச்சிங்க. அதனால அந்த படம் சூப்பரா இருக்குன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நடுவில் கொஞ்சம் பொறுமையை சொதிச்சாலும் அதை தாண்டி உட்காந்து பாருங்க, கடைசியில ஒரு நிறைவான ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் என்னன்னா, ஏண்டா பயமாரியே இல்லையே, நான் ஒன்றும் பயப்படுற மாதிரியே அதுல சீன்ஸ் எல்லாம் இல்லையன்ற மாதிரி ஹாரர் எலமெண்ட்லாம் பெருசா ஒர்க்கே ஆகல. ஒரு 2 இடம் அது மட்டும் ஸ்டார்டிங் இருந்துச்சு, அப்புறம் இதனால பண்ண போறீங்கன்ற மாதிரிதான் போச்சு. ஆக்சுவலா இது ஹாரர் படம் கிடையாது, இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இதை ஹாரர்னு நம்பி ஒரு பேய் படம் பயமுறுத்தும் அப்படிங்கிற ஏரியா நம்பி போகாதீங்க. இதுல அடல்ட் சீன்ஸ் எல்லாம் இல்ல. சோ தாராளமா நீங்க ஃபேமிலியாவே பார்க்கலாம், நல்ல படம் தான். தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. 2வது படத்துக்கு வருவோம். 2வது வந்து சிவில் வார்னு சொல்லி படம் வச்சு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. சரி அதனால போட்டு விட்டேன். அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4 ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ அவங்க நியூயார்க்ல இருந்து வாஷிங்டனுக்கு போயிட்டு அங்க பிரசிடென்ட்டை பேட்டி எடுக்கணும். அதுக்காக 4 ஜேர்னலிஸ்ட் போறாங்க. இந்த 4 பேர்ல ஒருத்தி வந்து குட்டி பொண்ணு, இப்பதான் ஃப்ரெஷர். இவங்க 3 பேர் தான் அவங்களுடைய பெரிய ஐடலா பார்த்து சரி நான் அவங்க கூட வரேன், வந்து கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பொண்ணு அவங்க கூட சேர்ந்துக்குது. இப்ப இந்த 4 பேரும் இவங்க போற வழி எல்லாமே கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மிலிட்டரி எல்லாம் போட்டு கண்டமேனிக்கு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, ரத்த கலரியாவே போயிட்டு இருக்குது. அந்த சம்பவங்கள் எல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க. பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இந்த கலவரம் ஏன் காரணம், என்னெல்லாம் ஆச்சுன்றத தெரிஞ்சுக்க போறது. அவங்க டிராவல்ல நாம அப்படியே கூட சேர்ந்து இதெல்லாம் பார்க்க போறதுதான் இந்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ன்றதை தாண்டி இதுல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப குட்டி விஷயங்கள் பிடிச்சதுப்பா. இதுல என்னன்னா, அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லுவா அந்த குட்டி பொண்ணுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக, இந்த பாரு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இப்ப வந்து இங்க துட்டு தள்ளுறானுங்க, ரத்த கலரையாவே இருக்குன்னா அந்த இடத்துல நீ வந்து எமோஷனலா ஐயோ ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நீ எதுக்காக வந்திருக்க, அந்த இடத்த போட்டோ எடுத்துக்காக வந்திருக்க. ஸோ அதை போட்டோ எடுத்து அதை மக்கள் பார்த்து அவங்க அந்த ஃபீலிங்ஸா எடுத்துப்பாங்க. நீ அந்த இடத்துல உன் எமோஷனை ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் நீ போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. ஸோ அந்த விஷயத்த இவங்க கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணி முடிச்ச இடம் சூப்பரா இருந்துச்சு.
ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், அந்த போட்டோ எடுக்கிறது, அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த டீம் மட்டும் போட்டோ எடுக்கிறதா கவர் பண்றது. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலுமே என்ன நடக்குது, எது நடக்குது, ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். இவங்க அதை கவர் பண்ணிக்கிட்டே வர்ற இடம். ஸோ அதை போட்டோகிராஃப் அப்படியே போட்டோஸா அந்த சண்டை நடக்கிற இடத்த கவர் பண்ணேன். அந்த ஏரியா நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி பொண்ணு கத்து கொடுத்த விஷயம் கடைசியில அது மாறுற இடம் அது நல்லா இருந்துச்சு. கடைசி ஒரு 20 நிமிஷம் அது ஒரு அப்படியே இவங்க போட்டோ இவங்க ஒரு பக்கம் எடுக்கணும், இவங்க உயிரே பணைய வச்சு போட்டோ எடுக்கிறது, அந்த பக்கம் கலவரம் நடந்துட்டு இருக்கிறது, அந்த பக்கம் பிரசிடென்ட்டுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் காட்டுவாங்க. ஸோ டெக்னிக்கலா இந்த படம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னாக்க இதுல எதோ கூடயும் கனெக்ட் ஆக முடியல. அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்லுவா, அதை பாருமா எமோஷனலா கனெக்ட் ஆகாது, என்ன சம்பவம் இருந்தாலும் அதை போட்டோ எடுன்னு. அதே மாதிரிதான் நாமளும், டேய் இப்ப நான் யார் மேல பாவப்படுறது, ஐயோ பரிதாபப்படுறது அப்படிங்கிற அந்த ஃபீலே வரல. அந்த இருக்கிற சீனோட கனெக்ட் ஆக முடியல. இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த 4 டீம் கூடயும் நம்மளால கனெக்ட் ஆக முடியல. இந்த சண்டை ஏன் நடக்குதுன்ற விஷயத்தையும் இவங்க சொல்லல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவும் சொல்லாததுனால ஒரு சில விஷயங்களை நான் நோட் பண்ணி ரசிச்சேன். மொத்த படமா என்னால ரசிக்க முடியல. எனக்கு இந்த படம் ஒட்டவே இல்லை. அப்புறம் 3வது படம் வந்து சந்தான படமான இங்க நான் தான் கிங்கு. அது தியேட்டர்ல பார்க்கல. பட் சந்தான படங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் இருக்கு. அதாவது டக்குன்னு ஒரு 2 படம் நல்லா இருக்கும், ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு படம் மொக்கையா இருக்கும். எக்ஸாம்பிளோட சொல்றேன், 80s பில்டப்பும் கிக்கும் பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அப்படியே வடக்கு பெற்ற ராமசாமி டிடி ரிட்டர்ன்ஸ் ஓகேப்பா எங்கேயும் போர் அடிக்காம கொஞ்சம் அடுத்தடுத்து ஏதோ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல சிரிப்பும் வரும், அதனால ஒர்க் ஆகும். சோ அந்த கேட்டகரியில தான் இந்த படமும் இங்க நான் தான் கிங் படமும் வந்துச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம சந்தானம் வந்து ஒரு 90s கிட். அவர் வந்து சொந்த வீடு இருந்தாதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி ஒரு 25 லட்சம் கடன் வாங்கி சொந்த வீடுலாம் வாங்கிடுறாரு. இப்ப பொண்ணு கேட்க போகும்போது அங்கேயே ஓப்பனாவே உளறிடுறாரு, இதை பாருங்க 25 லட்சம் எனக்கு கடன் இருக்கு, அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கடனை மட்டும் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா காலம் முழுக்க உங்க பொண்ணை நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரியே அந்த கோரிக்கையை வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படி. சோ அதுக்கப்புறம் ஒரு ஜமீன்தாரோட சம்பந்தம் வருது. சோ ஆஹா, ஜமீனுக்கு நம்ம வாக்கப்பட்டு போயிட்டோம்னா, இல்ல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம மொத்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட, இன்னொரு பக்கம் ஒரு டெரரிஸ்ட் கேங்கு பாம்பு வச்சு நம்ம இந்த இடத்த வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிற பிளானோட அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே கனெக்ட் ஆகி என்னெல்லாம் ஆக போகுது அதெல்லாம் ஃபன் மோட்ல சொல்றதுதான் இந்த படம். இந்த 80s பில்டப்பு கிக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம பொறுமையெல்லாம் சோதிக்கல. அடுத்தடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. அது இல்லாம நிறைய இடம் கொஞ்சம் காமெடி ஒர்க் ஆச்சுப்பா. சந்தானம் கொடுக்குற கவுண்டரை தாண்டி தம்பி ராமையா கேரக்டரா இருக்கட்டும், ஒரு சில கவுண்டர்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. என்ன எனக்கு இன்னும் குறையாப்பட்டுச்சு, இந்த மாறன் கேரக்டர் சேஷு கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்றாங்க. ஆனா மாறன் கேரக்டர் டிக்கிலோனா படத்துல இன்னும் பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல, அது இல்லாம A1 படத்துல இப்படி அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. சேஷு கேரக்டர் வடக்கு ராமசாமியில செமையா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 2 கேரக்டரை, அதாவது 6'4" நடிக்கிற கேரக்டரை சிங்கிள் மட்டும் ஆடுங்க, கடைசியில வந்து இறங்குங்கன்ற மாதிரி ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே தான் இருந்துச்சு. இந்த கல்யாண மேட்டரை வச்சே படம் முழுக்க யூனியன் எடுக்க போறாங்களான்னு நினைச்சேன். இல்ல அதை கொஞ்சமா தான் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற ஆங்கிள் கொண்டு போனது, அடுத்தடுத்து வேற வேற விஷயங்களை கனெக்ட் பண்ணுது. ஆனா இந்த படத்துல இருக்கிற பிரச்சனை, இந்த லாஜிக்ன்றதை தயவு செய்து பார்க்காதீங்க. காமெடி படத்துல பொதுவா லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டோம், அது எப்பவுமே ஒதுக்கி வைக்கிற விஷயம் தான். இதுல லாஜிக்கல் ஸ்பெல்லிங்க கூட பார்க்க கூடாது. ஏன்னா அரை மணி நேரத்துல பாம்பு எடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க காட்டுற விஷயம், அந்த கிளைமேக்ஸ்ல பாம்பு அடிக்கிறதுக்காக இவர் அந்த பாம்பை கண்டுபிடிக்கிற விஷயம், இப்படி அதெல்லாம் நம்மளுக்கு டென்ஷன் ஆக்கும். ஸோ லாஜிக் ஏரியாவை ஓரங்கட்டி வச்சிட்டீங்க, லாஜிக்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் தள்ளி வச்சிட்டீங்கன்னா இந்த படத்துல காமெடி ஏரியா நிறையவே ஒர்க் ஆச்சு. அது இல்லாம சந்தானம் கொடுக்குற கவுண்டர் தம்பி ராமையாவை அந்த ஜெய்ஹிந்த் சொல்றதை வச்சு கலாய்க்கிறது, அப்புறம் இவங்க ஒரு பிளான் போடும்போது அதை வேற வேற படத்தோட பத்தி ஒரு சொல்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறையவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜாலியா ஃபேமிலியா போட்டு விட்டீங்கன்னா ஜாலியா ஃபன் மோட்ல வீட்டுல ஓடிட்டுல பாக்குறதுக்கு ஒரு நல்ல படமா இதுவும் இருக்குதுப்பா. சோ இதான்பா இந்த 3 படங்கள்ல இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிஸப்பியர்டு சம்மடான்ற மாதிரி நடுவில் கொஞ்சம் விருப்பத்தான கடைசி 20 நிமிஷம் பொய்யால வேற மாதிரி சம்பவம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இங்க நான் தான் கிங்கு ஓகே, நிறைய இடங்கள்ல சிரிச்சு விட்டேன், அதனால அந்த லாஜிக்கை நான் மன்னிச்சு விட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சிவில் வாரு வேணாம், ரொம்ப சோதிச்சிருச்சு. சில விஷயங்கள் குட்டி குட்டியா சில விஷயங்கள் ரசிக்கும்படி இருந்ததே தவிர மொத்த படமா என்னால ரசிக்க முடியல. சோ இந்த 3 படங்களை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஆமா மிர்சாபூரோட சீசன் 3 வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. சோ அதுக்கு சீசன் 1 சீசன் 2 ரீகேப். இப்படித்தாண்டா அந்த பாய்ஸ் சீரிஸ்க்குன்னு சொன்னேன், அதே இன்னும் போடலன்னா டென்ஷன் ஆகாதீங்க. அந்த சீசன் 4 இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன், 3 சீசன் முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கும் மொத்தமாக நம்ம ரீகேப்பா இந்த இன்னொரு சேனல் சொன்னால அதில் ரீகேப்பா போட்டுறேன். அப்புறம் இந்த மிர்சாபூருக்கும் போட்டோம்னா ரிமெம்பர் படம், அப்புறம் இன்னொரு இந்த கொரியன் படம். ஸோ இனிமேல் அதுலேயுமே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை கொஞ்சம் அந்த குழப்பமான படங்கள், இந்த ட்விஸ்ட் இருக்கிற படங்கள், ஸோ அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க அந்த வீடியோ லிங்கை நம்ம சேனல்லே நான் போடுறேன்.
ஸோ அடுத்தடுத்து அந்த வேலைகளும் இருக்குது. கண்டிப்பா இந்த மிர்சாப்பூரை விட மாட்டேன். அதுக்கான ரீகேப்பை நான் கண்டிப்பா போடுறேன்ப்பா. ஸோ நீங்க இந்த வீக்கெண்ட் என்னென்ன படங்கள்லாம் பாத்தீங்க, அதுல இதெல்லாம் எனக்கு ஓகேப்பா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரி, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.